திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 105வது பதிகம். திருக்கீழ்வேளூர். திருவாரூர்லேருந்து நாகைப்பற வழிப்பாதையில் இருக்கின்றது. இறைவர் திரு கேடிலியப்பர், இறைவி அருள்மிகு வனமுலை நாயகி, தீர்த்தம் சரவண பொய்கை, தலவிருஷம் வில்வம். வேள்னா முருகன் வழிபட்டு பெயர் பெற்ற தலம். குபேரன் வழிபட்ட தலம். முருகப்பெருமானின் பூசைக்கும் தவத்துக்கும் இடையூறு வராதபடி துர்க்கை அம்மை காவல் புரிந்தாலாம். திருக்கீழ்வேளூருங்கிறது நம்ம அந்த உயிர்களை கீழ்மைப்படுத்தக்கூடிய மலம். இந்த மலம் நீங்கும்படி வழிபட்டு பேறு பெற்ற தலம். இப்போ நம்ம பதிவுப்பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். மின்னுலாவிய சடையினர் விடையினர் மெளிதரும் அறவொடும் பண்ணுலாவிய மறைவொளினாவினர் கரையணி கண்டத்த பொன்னுலாவிய கொன்றையம் தாரினர் புகழ்மிகு கீழ்வேளூர் உன்னுலாவிய சிந்தையர் மேல் வினை ஓடிட வீடு ஆமே. பொன் போன்ற சடைவுடைய இறைவன், விடையேறி வருபவன், அரவம் அணிந்த பண்ணோடு இருக்கக்கூடிய வேதங்களை ஓதக்கூடிய நாவினர், கரையணி கண்டன், நஞ்சனி கண்டன், பொன்னுலாவிய பொன் போன்ற அந்த கொன்றை மலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய புகழுடைய கீழ்வேளூர் பெருமான். உன்னுலாவிய, உண்ணுதல்னா அந்த பெருமானையே நினைத்தல், இடைவிடாது நினைத்தல். நமக்கு இந்த உயிர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்து ஒன்று உள்ளது. அது அந்த பெருமானை வழிபட நமக்கு அந்த பிறவி நோய் நீங்கும் அப்படின்றது மருந்து. அவனை விடாது, அவனே நம்மளுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடியவன்கிறத உணர்ந்து, ஐயுறாது உணர்ந்து அந்த பெருமானையே எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்து எண்ணுதல் தான். இப்படி எண்ணக்கூடியவர்கள் உலாவிய சிந்தையர்கள். உள்வைத்து எண்ணக்கூடிய சிந்தையை உடையவர்களுக்கு மேல்வினை ஓட, மேல்வினைனா பிறவியை தரக்கூடிய வினைகள் நீங்கும், ஓடும், வீடு அமையும். வீடு எளிதாக அவர்களுக்கு கிட்டும் அப்படிங்கிற வினைகள் ஓட வீடு எளிதாமே அப்படிங்கிற 2வது பாடல். நீருலாவிய சடையிடை அறவோடு மதிசிரம் நிறைமாலை வாருலாவிய வனமுலை அவளோடு மணிசிலம்பவையார்க்க ஏருலாவிய இறைவனதுறைவிடம் எழுத்திகள் கீழ்வேளூர் சீருலாவிய சிந்தை செய்தனைபவர் பிணியோடு வினைப்போமே. திருச்சடையில் கங்கை, அரவு, மதி, தலைமாலை இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அழகுபுற அருந்திருக்கக்கூடிய இறைவன் அம்மையை பாகம் கொண்டு மணி சிலம்பு அவையார்க்க, அந்த சிலம்பார்க்க பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றான். இப்படி நடனமாடி பெருமான் அங்கே வீற்றிருக்கக்கூடிய பதி திருக்கீழ்வேளூர். சிறுலாவிய சிந்தை செய்து அணைப்பவர். சிறப்பு பெருமான் வழிபடுதல் தான் அந்த உயிருக்குரிய சிறப்பு. அந்த சிறப்போடு சிந்தையில் பெருமானை வைத்து, சித்தத்தில் சிவம் வைத்து வழிபடக்கூடியவர்களுக்கு பிணியும் நீங்கும், வினை போமே அப்படிங்கிறது. வினை காரணமாக வரக்கூடிய பிறவி நோய், பிறவி பிணி நீங்கும் அப்படிங்கிறார். 3வது பாடல். வெண்ணிலா மிகு வெறிச்சடை அறவோடு வெள்ளர் கலர்மத்தம் பன்னிலாவிய பாடலோடாடலர் பயில் ஊர் கீழ்வேளூர் பெண்ணிலாவிய பாகனை பெருந்திரு கோயில் எம் பெருமானை ஒள்நிலாவி நின்று ஒழ்கிய சிந்தையார் உலகினில் உள்ளாரே. நாளும் பெருமானின் திருமுடிக்கு வெள்ளருக்கு ஊமத்தைன்னு கொண்டு வந்து பெருமான் திருவடியில் சாத்தி அன்போடு பண்ணோடு பாடக்கூடியவர்கள். பெருமான் மீது அன்பு, பண்ணோடு பாடக்கூடிய அடியவர்கள். பாடி ஆடி வழிபடக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய கீழ்வேளூரில் அம்மையோடு பாகம் கொண்டிருக்கக்கூடிய பெருமானை உள்நிலாவி நின்று ஏற்றுபவர்கள். இந்த உருகும் உள்ளமுடையவர்களுக்கு அவர்களுடைய சிந்தை பெருமானை நினைத்து உள்கும் உள்ள உடையவர்களின் மனதில் பெருமான் வீற்றி இருக்கக்கூடியவர். அந்த அடியவர்கள் உலகில் மற்றவர்களெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்வே வாழ்வார்கள் அப்படிங்கிறார். உலகினில் உள்ளார், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவித்து மற்றவர்கள் மதிக்கும் வாழ்வு வாழ்வார்கள் அப்படிங்கிறார். இந்த பெருமானின் திருவடிகளே உள்ளத்தில் வைத்து உள்ளுதல்ங்கிறது தான் இந்த பதிகம் முழுவதும் இருக்கின்றது. வினை நீக்கம் பெறலாம்,
வீடு எளிதாமே அப்படிங்கிறத இந்த பதிகம் முழுதும் திருஞான சம்பந்த பெருமான் காட்டியிருக்கிறார். 4வது பாடல். சேடுலாவிய கங்கையை சடையிடை தொங்க வைத்து அழகாக நாடுலாவிய பழிகொள்ளும் நாதனர் நலமிகு கீழ்வேளூர் வீடுலாவிய பெருமையர் பெருந்திரு கோயிலுள் பிரியாது நீடுலாவிய நிமலனை பணிபவர் நிலைமிக பெறுவாரே. நிலைத்த இன்பமும் நிலைத்த பெருமையுடைய கீழ்வேளூர் பெருமானை பிரியாது இருக்கக்கூடியவர்கள், அந்த இடைவிடாது உள்ளத்தில் வைத்து நினைக்கக்கூடிய அடியவர்கள் நீடுலாவிய நிமலன், அந்த மிகுந்த பெருமைகள் உடைய பேராற்றல் உடைய அந்த பெருமானை நிமலன் நித்த பொருளாகிய என்றும் உள்ள நித்த பொருளாகிய கீழ்வேளூர் பெருமானை பணிபவர்கள், திருவடியில் பணிந்து நிற்பவர்கள் நிலை மிக பெறுவார். அப்படி வினைகள் நீங்குவதால் அவர்கள் நிலைத்த இன்பத்தை பெற்று வாழ்வார்கள் அப்படிங்கிறார். இடைவிடாது வழிபடுவோர் நிலைத்த பேரின்ப வாழ்வு, பிறவிங்கிற அந்த கீழான நிலை மாறி நிலைத்த பேரின்பத்தை பெறுவர் அப்படிங்கிறார். 5வது பாடல். துன்று வாச்சடை சுடர்மதி நகுத்தலை வடமணி சிரமாலை மன்றுளாவிய மாதவர் இனிதியல் மனமிகு கீழ்வேளூர் நின்று நீடிய பெருந்தெரு கோயிலின் நிமலனை நினைவோடும் சென்றுளாவி நின்று ஏத்த வல்லார் வினை தெய்வது தினமாமே. பெரும் பொருள் வீற்றிருக்கக்கூடிய கோயில், திருவருள் விளங்க இருக்கக்கூடிய கோவில், பெருந்திருக்கோவிலில் உள்ள நிமலன், அங்கு விற்றிருக்கக்கூடிய என்றும் உள்ள நித்த பொருளாகிய பெருமானை நினைவோடு, அந்த பெருமானை இடைவிடாது உள்கிய அன்போடு ஏத்த வல்லவர்கள் சென்று 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 உலாவினா மாறி மாறி செய்கிறது, சென்று சென்று அந்த பெருமானை வந்து வந்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு வினை தேய்வது உறுதி அப்படிங்கிறார். 6வது பாடல். கொத்துலாவிய குழல் திகழ் சடையனை கூத்தனை மகிழ்ந்துள்கி தொத்துலாவிய நூலனி மார்பின தொழுதழு கீழ்வேளூர் பித்துலாவிய பத்தர்கள் பேணிய பெருந்தெரு கோயில் மண்ணும் முத்துலாவிய வித்தினை ஏத்துமின் முடுகிய இடர்போமே. பித்து உலாவிய பத்தர்கள், பித்துனா ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்கிறது. அப்படி அந்த மண்ணு கோவில் நிலைத்த பெருந்திருக்கோயிலுக்கு, திருவருள் விற்றிருக்கக்கூடிய அந்த பெருமையுடைய கோவிலுக்கு இடைவிடாது சென்று சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள், அவர்களுக்கு முத்துலாவிய வித்தினை, முத்து தன்னை அணிபவர்களுக்கு குளிர்ச்சியும் இன்பமும் தருவது போல கீழ்வேளூரில் திருக்கீழ்வேளூரில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் அவனை சென்று சென்று வழிபடக்கூடிய பித்து உடையவர்களுக்கு இன்பம் தரும்படி வீற்றிருக்கிறார். அவரை ஏத்துமின் அந்த வித்தினை முதல் முத்தினை அப்படின்னு படிப்பார். முத்தினை பவளத்தை, இந்த பெருமானை ஏத்துமின் முடுகிய இடர்போமே, நமக்கு வலிந்து வரக்கூடிய அந்த இடர்கள் போகும், அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய இடர்கள் நீங்கும் அப்படிங்கிறது. 7வது பாடல். பிறை நிலாவிய சடையீடை பின்னலும் அன்னியும் தொன்னரும் கரை நிலாவிய கண்டரின் தோழினர் காதல் செய் கீழ்வேளூர் மறை நிலாவிய அந்தனர் மலித்தரு பெருந்தெரு கோயில் மண்ணும் நிறை நிலாவிய ஈசனை நேசத்தால் நினைப்பவர் வினைப்போமே. திருக்கீழ்வேளூரில் வீற்றிருக்கக்கூடிய பெருந்திருக்கோயிலில் நிலைத்து வீற்றிருக்கக்கூடிய இறைவனை நேசத்தால் அன்பால் நினைக்கணும். இந்த பெருமானை அன்பால் வழிபட வினை இல்லாது போகும் அப்படிங்கிறார். 8வது பாடல். மலை நிலாவிய மைந்தன் அம்மலையினை எடுத்தலும் அரக்கன் தன் தலையெல்லாம் நெறித்து அலறிட ஊன்றினன் உரைதரு கீழ்வேளூர் கலை நிலாவிய நாவினர் காதல் செய் பெரும் திரு கோயிலுள் நிலை நிலாவிய ஈசனை நேசத்தால் நினைய வல்வினை போமே. 8வது பாடல். ராவணன் வரலாறு. ராவணன் அடர்த்து அருள் செய்த கீழ்வேளூர் திருக்கீழ்வேளூர் பெருமான் அவனை நேசத்தால் நினைய வல்லவர்கள், அன்போடு நினைய வல்லவர்கள், உயிர்களுடைய மலமாகிய அழுக்கை நீக்க வேண்டி இறைவன் உடம்பு, இந்த உலகம், ஐம்பொறிகள், அதை அனுபவிக்கக்கூடிய போகப் பொருள்கள் இதெல்லாம் படைத்து கொடுத்து அதை ஒரு கால எல்லை வரை நிறுத்தி வழிபாடு, பெருமானை அன்போடு வழிபடக்கூடிய உயிர்களுக்கு அவற்றை அந்த மலம் நீங்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த பொருட்களை எல்லாம் ஒரு சேர போக்கி உயிரை தூய்மைப்படுத்துகின்றான். அந்த இறைவன் செய்யக்கூடிய பேருதவியை, மலமாகிய அழுக்கு நீங்க இறைவன் செய்யக்கூடிய அந்த பேருதவியை அன்போடு நினைக்க வல்லவர்களுக்கு வினை இல்லாது போகும் அப்படிங்கிறார். 9வது பாடல்.
மஞ்சுளாவிய கடல் கிடந்த அவனோடு மலரவன் காண்பு வண்ணா பஞ்சுளாவிய மெல்லடி பார்ப்பதி பாகனை பறிவோடும் செஞ்சொலார் பலர் பரவிய தொல்புகள் மல்கிய கீழ்வேளூர் நஞ்சுளாவிய கண்டனை நணுகுமின் நடலைகள் நணுகாவே. திருமாலும் பிரம்மனும் இன்னும் தேடி காண ஒண்ணாத திருக்கீழ்வேளூர் பெருமானை நஞ்சனி கண்டன் உயிர்களை காத்தல் பொருட்டு நஞ்சை உண்ட திருநீலகண்டன் அவனை நணுகுமின்கள். இந்த பெருமானின் கருணை திறத்தை நினைந்து அவனை சென்று அடைந்தால் நடலைகள் துன்பங்கள் நம்மை வந்து நெருங்காது அப்படிங்கிறார். இந்த பெருமானை சென்றடைய அன்போடு சென்றடைய உருகி உள்ளீர் வைத்து உருகக்கூடிய அன்பர்களுக்கு துன்பங்கள் வந்து நெருங்காது அப்படிங்கிறார். 10வது பாடல். சீருலாவிய தலையின நிலையில அமணர்கள் சீவரத்தார் வீரிலாத வெஞ்சொல் பல விரும்பன்மின் சுரும்பமர் கீழ்வேளூர் ஏருலாவிய கொடியனை ஏதமிழ் பெரும் திருக்கோயில் மண்ணு பேருலாவிய பெருமையன் திருவடி பேணுமின் தவமாமே. நிலையில்லாத சொற்களையும் செயல்களையும் உடைய சமணர்கள் புத்தர்கள் அவர்கள் அந்த பெருமையற்ற சொற்களை விரும்பாது திருக்கீழ்வேளூர் பெருந்திருக்கோயிலில் விற்றிருக்கக்கூடிய நிலைத்து விற்றிருக்கக்கூடிய நிலைத்த தன்மையுடைய பெருமானின் திருவடிகளை பேணுமின்கள். இந்த பெருமானின் திருவடிகளையே பேணி நிற்க அதுவே தவமாகும். அப்படி வழிபாடே நமக்கு தவம், வழிபாடே நமக்கு நிலைத்த தன்மையை தரும். நிலைத்த பேரும் நிலைத்த பெருமையும் உடைய பெருமானின் திருவடிகளை வணங்க அதுவே நமக்கு தவமாகும் அப்படிங்கிறார். இந்த வழிபாடே சிறந்த தவம் அப்படிங்கிறார். 11வது பாடல். குருண்டவார் குழல் சடை உடை குழகனை அழகமர் கீழ்வேளூர் திரண்டமா மறையவர் தொழும்பெரும் திருக்கோயில் எம்பெருமானை இருண்ட மேதியின் இனமிகு வயல்மல்கு புகழிமன் சம்பந்தன் தெருண்ட பாடல் வல்லார் அவர் சிவகதி பெறுவது திடமாமே. திருச்சிற்றம்பலம். சுருண்ட தொங்கு சடையும் குழலணிந்த குழகன், ஒரு காதில் குழகணிந்த அழகன் திருக்கீழ்வேளூர் விற்றிருக்கக்கூடிய பெருமானை மறையவர்கள் மறை ஓதக்கூடிய அந்தணர்களும் தொழும்படி விற்றிருக்கின்றாராம். அந்த பெருமானை புகழிப்பதில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன பாடல்கள் அதை பாட வல்லவர்கள் சிவகதி பெறுவது திடம். வழிபட அன்போடு விடைவிடாது வழிபட அவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய இந்த வினைகள் போகும். இந்த வழிபாடு நிலைத்த தன்மையை கொடுக்கும். அதுவே அவர்கள் சிவகதி பெறுவதற்கு உரிய வினை காரணமாக பிறவியில் செய்யக்கூடிய வினைகள்னு மாறி மாறி அந்த பிறவி சுழற்சியில் இருந்து நீங்கி நிலைத்த தன்மை உடைய நிலைத்த பெயர்களை உடைய திருக்கீழ்வேளூர் பெருமானை வழிபட இந்த உயிர்களும் நிலைத்த தன்மை பெற்று பெருமானின் திருவடியில் சென்று சேரும், இது உறுதி அப்படிங்கிறது. வழிபாடு நமக்கு பெருமானை உள்வைத்து உள்கக்கூடிய அடியவர்களுக்கு சிவகதி பெறுதல் உறுதி அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வனமுலை நாய் உடனாய் உரையும் திரு அட்சயநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.